வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் ஹவுஸ் ஓனர் அவரோட திங்ஸ்லாம் எடுக்க வந்திருந்தனால நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்துக்கும் இன்றைக்கி லீவ் விட்டாச்சு. சரி எல்லாருமா சேர்ந்து ஹவுஸ் ஓனருக்கு தேவையான திங்ஸ்லாம் பக்காவாக பேக் பண்ணி அவர் கையில் ஒப்படைக்கிறதுக்கு மதியம் 12:30 ஆயிடுச்சுங்க. எல்லாருமா சேர்ந்து வேலை பார்த்தனாலே ஒன்றுன்னு தெரியல, எல்லாருக்கும் பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி எவனையாவது கூப்பிட்டு சாப்பாடு வாங்க போகலான்னு வந்து பார்த்தா எல்லாம் அச்சு போட்ட மாதிரி கடந்து போயிடுவாங்க. இவனுங்களை நம்பி இருந்தால் இன்றைக்கி வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம அண்ணாவை கூப்பிட்டு போய் மதியம் சாப்பாடை வாங்கிட்டு வந்து எல்லாரையும் எழுப்பி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் எல்லாரும். நான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் கூட நம்ம அண்ணாவுக்கு பொறுக்காது. என்னை தூங்க விடாமல் என்னை போட்டு களியாமாக்கி நொந்து நூலாக்கி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி ஒரு வழியாக கண்ணசரலான்னு அப்போ தான் கண்ணை மூடனே பிடிச்சி உழுப்புன்னு உழுப்பி பாடா டீ கடைக்கு போகணும்னு கூப்பிட்றாரு. இவரை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நல்லா வந்த தூக்கத்தை வேற கெடுத்து விட்டாரு. எல்லாருமா தூக்க கலக்கத்தோடையே போய் டீ குடிக்க போயாச்சு. சரி எங்கேயாச்சும் வந்து நிம்மதியாக டீ குடிக்கலான்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று சொல்லி பையாவே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். ஒரு வழியாக டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தது தான் உண்டு. எல்லாருமா உட்காந்து அந்த கதை இந்த கதை சோக கதை சொந்த கதைன்னு எல்லா கதையும் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி எனக்கா பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எல்லா கதையும் அப்புறம் பேசுங்க, முதல்ல வாங்க சாப்பாடு வாங்க போன்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இன்னொரு டேவை அப்படியே முடிச்சாச்சு மக்களே. இந்த மாதிரி என் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.